ஓம் பகவன்னாராயண அவிமதானுரூப ஸ்வரூபரூப குண விபவ ஐஸ்வர்யசீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஷியந்தேவீம் நித்யா அனபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் சரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹ சரணமஹம் பிரபத்யே. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஞ்ச பிரகினோகி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியே. கர்க்கடே பூர்வவல்குண்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகி. அன்னபயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள்னர் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்னை விதியன்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவில் இருக்கக்கூடிய 28வது பாசுரத்தினுடைய அனுபவம் இன்றைய தினம். 27வது பாசுரத்தாலே நோன்பு நோற்பதற்கு நோற்ற பின்பு அவர்கள் பெறக்கூடியதான சம்மானம் என்ன அப்படிங்கிறதை சொல்லிவிட்டாள். இதுக்கப்புறம் பெருமாள் கொடுத்தார். அதற்கப்புறம் குடியிருந்து குளிர்ந்து எல்லோருமாக சேர்ந்து எம்பெருமானோடு பரமம் சாமி உபைதின்னு சொன்னது முன்னாடி மாலைமணிவண்ணாவிலே. இப்பொழுது சோஸ்னுதே சர்வான் காமான் சகபிரம்மணா விபஷிதான்னு இந்த பரபிரம்மத்தோடு எல்லா கல்யாண குணங்களையும் இவனுக்கும் சில கல்யாண பூர்த்தி, அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அனந்தமான கல்யாண குணங்கள் அதோடு சேர்ந்து ஆனந்தப்படுகிறான் அப்படிங்கிறது கூடியிருந்து குளிர்ந்து என்பது வரைக்கும் பார்த்தோம். இந்த பாசுரத்தாலே 28வது பாசுரத்தாலே எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, ஆகிஞ்சன்யம். நம்மிடத்திலே பெருமாள் ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பிச்சுட்டார்னா, சரி மோட்சம் கொடு மோட்சம் கொடுன்னு கேட்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், பறை கொடுன்னு கேட்டுட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு எதற்காக கொடுக்க வேண்டும்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டாக்கா, அப்போ அந்த எதற்காக கொடுக்க வேண்டும்ங்கிறது இருக்கும் இல்லையோ. அப்போ நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆரம்பம். நாராயணன் நமக்கு பறை தருவான்னு பிராபியம் பிராபகம் இது இரண்டையும் சங்கிரகமாக சொன்னது முதல் பாசுரத்தில். அடைய வேண்டியது அடைந்து அனுபவிக்கத்தக்கது ரெண்டுமே ஒன்று தான், அது நாராயணனே அப்படின்னு அங்கே சொன்னார். ஆனால் இங்கே அதை கொஞ்சம் விவரணம். ஏன்னா சரணாகதியே பண்ணுவது, சரணாகதி பண்ணது போலவே. இப்போ சரணாகதி பண்ணுவது போலவேன்னு சொன்னால் எங்ககிட்ட அப்படி ஒன்றும் வசதியான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நீ எங்கள் குலத்தில் பிறந்திருக்கிய அது வசதி, அது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். எங்களிடத்துல குறையே இருக்கு, ஒன்னிடத்துல நிறையே இருக்கு. எங்களிடத்துல குறை மட்டும்தான் இருக்கு, ஒன்னிடத்துல நிறை மட்டும்தான் இருக்கு. அப்போ நாங்கள் குறையிலே எவ்வளவு உயர்ந்தவர்களோ அதுபோல நிறையிலே உயர்ந்தவன். ஆழ்வார் சொன்னது மிக்கார் ஒத்தாரை இலையாய மாமாயான்னார். ஒத்தாரும் இல்லை மிக்காரும் இல்லை, இவனுக்கு சமமானவனும் இல்லை, இவனுக்கு நிகரானவனும் இல்லை. ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா என்று ஆழ்வார் தெரிவித்தார். அப்போ என்னிடத்துல நான் பெருமாளே நான் உன்னிடத்துல கேட்குறேன்னா அங்கே பிராபிய பிராபகத்தை சங்கரமாக கீழே சொல்லிட்டு இப்போ சொல்கிறா, நாங்கள் உன்னிடத்துல ஊராருக்காகத்தான் இது நோன்பு தவிர உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? என்னால் நீ சுவாமி நாங்கள் எல்லாம் சொத்து. நாங்கள் சொத்துன்னு சொன்னால் எங்களிடத்துலலாம் ஒன்றும் நிறையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்போ எங்களிடத்துல என்ன இருக்குன்னா அபராத சகசிரபாஜனம், அகமஸ்ம அபராதம். நான் தான் யாரு?
சக்கரவர்த்தியாம். எதில் சக்கரவர்த்தினா குறையிலே சக்கரவர்த்தி. குறைன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, நிறையன்னு ஒன்று இருக்குன்னா குறையன்னு ஒன்று இருக்குது. அந்த குறையில நாங்கள் தான் ரொம்ப உயர்ந்தவா. நீ நிறையிலே உயர்ந்தவன், நாங்கள் குறையிலே உயர்ந்தவர்கள். அப்போ எங்களிடத்திலே உன்னிடத்துல இந்த பறையை வாங்கணும். உலகத்தில் யாருக்காக நோன்புனாலும் உன்னிடத்துல வாங்கணும்னா, அப்போ உன்னிடத்துல வாங்குவதற்குன்னு சொல்கிற போது எங்களிடத்துல என்ன இருக்குது என்ன கேட்பாளோ இல்லையோ. அப்போ உன்னிடத்துல நீ என்ன வச்சுருக்க என்ன கேட்டால் நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதுதான் சொல்கிறா, நம்மிடத்துல கொடுப்பதற்கு ஏதும் இல்லை, ஆனால் நீ ரட்சிச்சு தான் ஆகணும். அது எங்கே கண்டோம் அப்படின்னா, ஒருத்தர் கை கால் இல்லாமல் முடமாக இருக்கக்கூடிய ஒருவர், கையும் இல்லை காலும் இல்லை, இடுப்பு மட்டும்தான் இருக்குது. அவருக்கு ஆனால் ஆசை என்னென்னா யானை மேலே ஏறி உட்கார வேண்டும் அப்படிங்கிற ஆசை உண்டு. யானை மேலே ஏறி உட்காந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இவர் எப்படி ஏறுவார்? ஆனால் ஒன்றே ஒன்று செய்யலாம், அந்த யானையாக பார்த்திவனை அப்படியே துதிக்கையில் ஒரு சுற்றி மேலே ஏறி உட்கார்ந்து ஆயிடுது. இப்போ நம்மளோட கதி அதுதான். நம்ம இடத்துல நிறை என்பது ஒன்றும் இல்லை. அப்போ ஊராருக்கு நோன்பு நமக்கு என்ன அப்படின்னா, உன்னுடைய திருவடிகளிலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம். புருஷார்த்தம் அதுதான், உன்னுடைய திருவடிகளிலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம். அப்போ நோன்புங்கிறது உலகத்துக்கு தான், ஆனால் உன்னுடைய திருவடிகளில் கைங்கரியத்தை பிரார்த்திப்பது தான் இந்த புருஷார்த்தம்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு என்ன இருக்குது என்னிடத்துலனா, நம்மிடத்திலே எதுவும் இல்லை. நம்மிடத்துல இருக்கிறது பூரா கை முதல் இல்லாமை. கையில் ஒன்றுமே இல்லை. என்னிடத்துல கையில் என்ன இருக்குன்னா ரேகை தான் ஓடுது, வேற ஒன்றும் ஓடலை, அவ்வளோதான் இருக்குது. கை முதல் ஆகிஞ்சன்யம் ஒன்று சொல்லுவா, மற்றொன்று அனன்ய கதித்வம், புகலிடம் இல்லாமை. ஆகிஞ்சன்யம்னா கையிலே ஒன்றும் இல்லை. கையிலே ஒன்றும் இல்லைன்னா, இருக்கே சுவாமி கையில் இருக்கேன்னா கையில் மோதிரம் இருக்குது, ரேகை இருக்குது, நகம் இருக்குது அப்படிங்கிறதல்ல. பெருமாளை போய் சேருவதற்கு உபாயங்கள்னு சொல்லப்படுகிற வழிகள் பல இருந்தாலும் அதில் எந்த ஒரு உபாயத்தையும் பற்ற முடியாமல் இருக்கக்கூடிய தாழ்ந்த நிலை என்னுடையது. அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் என்னால், அந்த எதையுமே பண்ண வேண்டாம், உன்னை நான் பைபாஸில் கூட்டின்னு போய்டுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணுறேன், பண்ணிவிட்டு உன்னை நான் கூட்டுன்றேன், ரட்சிக்கிறேன் அப்படிங்கிறத பெருமான் செய்வன். அப்போ அதுதான் உன்னால் முடியும், என்னால் ஒன்றும் முடியாது என்று சொன்னது. அப்போ நம்மிடத்திலே ஏதுமில்லை, நீயாக பார்த்து எங்களை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பெருமானிடத்தில் வைக்கக்கூடியதான விஷயம். புருஷார்த்தம் அதுதான், திருவடிக்கு தான் பண்ணணும். அந்த திருவடியை நம்மை ரட்சித்து திருவடியாலே நம்மை நீ கை கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. பிராபியத்தையும் பிராபகத்தையும் பிரார்த்தித்தது ஆரம்பத்தில் சங்கிரகமாக சுருக்கமாக சொன்னார். இங்கே விவரித்து சொல்லுகிறார்கள். அதுதான் இன்றைய பாசுரம். கறவைகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துன்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறை விருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அடைத்தனவும் சிறி அருளாதே, இறைவா நீதாராய் பறை. இறைவா, இந்த இறைவான்னு சொன்ன பெருமாளே இறைவா என்று பொதுவான வார்த்தை இறைவான்னு சொல்லுவோம். இறைவான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பாவம் எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பாவம் என்ன, ஸ்வஸ்வாமி பாவம் என்று சொல்லுவோம். அதே போல சரீரி பாவம் என்று சொல்லுவோம். ஸ்வஸ்வாமி பாவம், ஸ்வஸ்வாமி அவன் சுவாமி, நாம் சொத்து, சொத்து சுவாமி. அப்போ அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டியது யாருக்கு பொறுப்புன்னா சுவாமிக்கு தான் பொறுப்பு. அதைத்தான் இறைவான்னு சொன்னான். மற்றொன்று சரீரி பாவம். இது சரீரம், எம்பெருமான் சரீரி. நாமெல்லாம் சேஷபூதர்கள், எம்பெருமான் சேஷி. இந்த சேஷபூதர்களை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு சேஷியனுடையது. சரீரத்தை ரட்சிக்க வேண்டியது இந்த சரீரம் அப்படின்னு சொல்லப்படுகிற நாமெல்லாம் இருந்தால் எம்பெருமானுடைய திருமேனியில் போய் இருக்க போகிற முடியும்.
எம்பெருமானுடைய திருமேனியில் போய் இந்த சரீரி பாவம் அப்படின்னா எம்பெருமான் இந்த அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அவனுடைய திருமேனியில் தான் அத்தனை பேரும் போகணும். அப்படி இருக்கிற எம்பெருமானோடு சேர்ந்து ஆனந்தப்படக்கூடியதான இந்த ஒவ்வொருத்தரும் அவனுக்கு சரீரங்களா. அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்தவன் தான் இந்த ஜீவாத்மாக்கள் பூரவே எம்பெருமானுடைய திருமேனியில் போய் தான் உட்காரணும். இப்போ சரீரி பாவம் என்று சொல்கிறார். அதனால இறைவான்னு சொன்னால் அந்த சப்தத்துக்கு 2 தாத்பரியம் சொல்கிறார். கரவகள் பிஞ்சன்னு காலம் சேர்ந்துடணும். என்னிடத்துல உபாய நைரபேட்சம் அப்படின்னு சொல்லுவாள். என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னா கரவகள் பிஞ்சன் என்ன பண்ணுவேள்னு கேட்டால், கரவகள் பிஞ்சன்னு காலம் சேர்ந்துன்போம் ஒன்று ஒன்றா சொல்கிறா. இவாளுக்கு இருக்கிற குத்தங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வரா. என்ன செய்வேள் நீங்கன்னா, கரவகள் பிஞ்சன்னு காலம் சேர்ந்துன்போம். கறவை மாட்டுக்கு பின்னாடி நாங்கள் போவோம். கறவை மாட்டுக்கு போகிறோம்னா அதுக்கு பிரயோஜனம் இருக்குது. ஏன்னா கறவை மாட்டுக்கு பின்னாடி போகிறோம்னாலே ஒரு பிரயோஜனம். ஏன்னா காளை மாட்டுக்கு பின்னாடி போல, அதே போல் கண்ணு ஈந்து நின்று போன கண்ணுக்குட்டி பின்னாடி போல. அதனால கறவைகள் பிஞ்சன்னு சொன்னால் கறவை மாடு தான். அது எது அந்த கறவை மாடு எதை போல் இருக்குன்னா, எங்களுக்கெல்லாம் வசிட்டர் போல் அதுதான். எங்களுக்கெல்லாம் ஆச்சாரியால அதுதான். நான் கறவை மாட்டுக்கு என்ன தெரியும்? ஞானேன கீனா பசு விஷயமானஹான்னா, அப்போ பசுமாடு தான் எங்களுக்கு ஆச்சாரியாள். எதை போலன்னா வசிட்டாச்சாரியர் போல என்ன. கறவைகள் பின் சென்று அது பின்னாடி போகும். எங்கே போவோம்? எங்கேயாவது போவோமா? நிறைய காடெல்லாம் இருக்குது. சாலக்கிராமி இருக்குது, திருக்கோவிலூர் இருக்குது, அயோத்தி இருக்குது, வடமதுரை இருக்குது. இந்த மாதிரி விதேசங்களுக்கெல்லாம் போவோமானா இல்லை, பொட்டாக்காடு அங்கே தான் போவோம். வெறும் ஈச்ச மரம் தான் இருக்குது, அங்கே தான் போகிறோம் நாங்கள். அப்படி கறவைகள் பின் சென்று எப்படி போகிறோம்? தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு எங்கே போகிறோம் ஏது போகணும்னு தெரியாது. அது போகிறது, நாங்களும் போகிறோம். இந்த வானப்பிரஸ்திராதிகள்னு சொல்கிறாலும் இல்லையோ, ஒன்று கிரகஸ்தாசிரமம் இருக்குது, பிரம்மச்சாரி ஆசிரமம் இருக்குது, சன்னியாசாசிரமம் இருக்குது, வானப்பிரஸ்தாசிரமம் இருக்கும் இல்லையோ. அங்கே போயிட்டோம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு, நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு யாரும் அங்கே போயிட வேண்டியது. அவள் பொண்ணு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு இவள் வாட்டு காட்டா பக்கம் போயிட வேண்டியது. போயிட்டோம்னா அங்கே போனால் அப்படியே ஞானபக்தி வைராக்கியனோடு எம்பெருமானோடே அப்படியே அவனையே நினைத்து கொண்டிருப்பது, அவனையே தியானிப்பது அப்படிங்கிறதாகுது. அப்படி இருக்குமாண்ணா நாங்கள் வாட்டுக்கு போகிறோம். ஆனால் அது பின்னாடி போனோமே, கறவை மாட்டுக்கு பின்னாடி போகிறதுக்கு காரணம் தெரியுமா? அதுக்கு பால் கொடுக்குது, அதனால போவோம். சென்றோம் காணும் சேர்ந்து உண்போம். காட்டுக்கு தான் போனோம். ஆனால் காட்டுக்கு போகிறது கூட நன்னா எம்பெருமான் இருக்கக்கூடிய விதேசங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போல பொட்டை காட்டுக்கு போனோம். அங்கே போய் என்ன பண்ணுவேன்? உண்போம். சரி சாப்பிடுவேன். அதுதானா? இதான் எல்லோரும் பண்ணுறோமே. சாப்பிட்றது என்ன பண்ணுவோம் தெரியுமா? தீர்த்தம் ஆடிட்டா பண்ண மாட்டோம், அப்படியே சாப்பிடுவோம். எங்களுக்கு சாப்பாடு தான் பிரதானம். என்ன ஆறுதோ எது யார் எங்கே போனாலும் சரி 3 வேளையோ 4 வேளை சாப்பிட்டே ஆகணும். அதுதான் சாப்பாடு தான் பிரதானம். எஞ்சான் உடம்புக்குன்னு பொதுவாக சொல்லுவேன். எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னு சொல்லுவாள் இல்லை. இப்போ நமக்கு எது பிரதானம்னா ஆகாரம். இந்த ஆகாரம் தான் முதல் காரணம். எங்கே போனாலும் ஆறுட்டே மனஸ்தாபம் ஏதாவது வந்ததுன்னா கூட எதில் வரும்னா இந்த சாப்பாட்டில் தான் வரும், வேறு எதுலேயும் வராது. இதில் இப்படி ஆழ்வார் இப்படி சொல்லியிருக்காளே, அதில் வியாக்கியானம் இப்படி பண்ணிருக்கே, இதுக்கு அர்த்தம் இதுவா, அதுக்கு அர்த்தம் இதுவா, எனக்கு புரியவே இல்லையே, நம்ம கேட்கலாமேங்கிற அதில் சர்ச்சையெல்லாம் வராது. எதில் வரும்னா இது இருக்கா அது இல்லையா, இது ஏன் இல்லை அது ஏன் வச்ச, இதில் உப்பு இல்லை அதில் உரப்பு இல்லை இதில் புளிப்பு இல்லை, இதுதான் நமக்கு இருக்கிறத விட வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் தெரியுது. அதில் தான் அதுலேயாவது மாஸ்டர்னா அதுலேயும் மாஸ்டர் இல்லை, எதுலேயுமே மாஸ்டர் கிடையாது. அப்புறம் நமக்கு எதுவுமே தெரியவும் தெரியாது. நம்மள்கிட்ட இருக்கிற குறை பூரவே பிறத்தியாருடைய குறை பார்ப்பதே நம்முடைய குறை. காலம் சேர்ந்து உண்போம்னா சாப்பிட்றதுன்னா சரி, பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிருக்கு. ஏகே செட்டாஜனசந்தகா முஷந்தே சர்வகில் விஷயி தேத்தகம் புஜ்யதே பாபா தேவசந்தியாத்மகாரனாது கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கார். எனக்கு பண்ணு, யஜ்யம் பண்ணு, யாகம் பண்ணு, பூஜை பண்ணு, புனஸ்காரம் பண்ணு, திருவாரம் பண்ணு. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு எனக்கு கண்டரோலை பண்ணிட்டு நீ சாப்பிடு. எனக்கு கண்டரோலை பண்ணாமல் நீ சாப்பிட்டியானா அது என்ன தெரியுமா? பாவம். பிரசாதமே இல்லை. கவலமாக உருட்டி பாவத்தை எடுத்து வாயில் கொடுக்குறேன்னு அர்த்தம். இதான் கண்ணன் கீதையிலே சொல்கிறார். இப்போ சாப்பிடுவோம்னா சரி, பெருமாள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வாழ் சாப்பிடுவோம் போல இருக்குது. அப்படின்னா என்ன சாப்பாடுன்னா குளிக்க ஸ்நாத்பா குஞ்சீதேங்கிறது வாக்கியம். குளிச்சுட்டு சாப்பிடு, குளித்து குடி அப்படின்னு இருக்கு.
நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். சரி, அதுக்கப்புறம் என்ன வேற என்ன பண்ணுவேள் அப்படின்னா, உண்போம். சரி, அமர்ந்து உண்ணுவீர்களா? ஏன்னா நின்றுட்டே சாப்பிடக்கூடாது, நடந்துட்டே சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் பண்ணுறதை பார்க்குற போது நமக்கு கரவல் பென்ஷனுக்கு காரம் சேர்ந்துன்போ பாசல் தான் ஞாபகம் வரும். இப்போ நின்றுட்டே சாப்பிட்றது, நடந்துட்டே சாப்பிட்றது, இந்த மடியில் வச்சுன்னு சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது அமர்ந்து இந்த பூமியினுடைய ஸ்பரிசத்தோட அமர்ந்து புருஷாளாக இருந்தால் அந்த அதில் அந்த கலத்திலே சேர்த்து கொண்டு பரிசேஷனம் பண்ணிட்டு பெருமாளுக்கு ஆழ்வாராச்சாரிய தீர்த்தத்தை ஸ்வீகரித்து கொண்டு தான் சாப்பிட வேண்டும். இல்லையே பசிக்குதே அப்படின்னு அந்த பிரசாதத்தை இலையிலே சேர்த்த உடனே எடுத்து வாயில் கொடுக்கூடாது. அது ஒரு கோட்டின்னு சொன்னால் 4 பேருக்கு சேர்த்துருக்கா, இலையில சேர்த்து ஒரு வைதிகா கோட்டியில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் பெரியவாள்லாம் எத்தனை பேர் உட்காந்துருப்பா, அவள்லாம் எல்லாருக்கும் சாதிச்சு விட்டாளான்னு முதல்ல பார்ப்பான். பார்த்த பிற்பாடு எல்லாருக்கும் சாதிச்சுட்டா, முதல்ல பருப்பு சேர்த்தா, பச்சடி சேர்த்தா, கறிவு சேர்த்தா, கூட்டு பிரசாதம் சேர்த்தா, என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்துட்டா, அதுக்கப்புறம் பிரசாதம் சேர்த்தா, நெய் குத்தினா, அதுக்கப்புறம் பெருமாள் தீர்த்தம் ஆச்சாரிய தீர்த்தம் வரும். அப்போ அந்த தீர்த்தம் வர்ற வரைக்கும் நம்ம அமர்ந்து இருக்கணும். அப்படி பார்த்த உடனே எனக்கு பிடிச்ச கருவியர்கள் டபக்குன்னு எடுத்து வயல போடக்கூடாது. அப்போ அது வயசு எவ்வளோ வேணா ஆயிருக்கணும், வயசு வருஷம் போனால் வயசு போச்சு, 4 போனால் வயசு போச்சு. ஆனால் இதெல்லாம் எப்பொழுது தெரிந்து கொள்ள, எத்தனை வயசுக்கு தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம்? அப்போ அவளுக்கெல்லாம் சாதிச்சு விட்டாளா? சாதித்த பிற்பாடு இப்போ பொங்கல் பிரசாதம் சன்னிதியிலே சாதிக்கிறாள். சாதிக்கும்போது கொடுத்த உடனே எடுத்து கையில் வாங்கிக்கத்தான் வேணும். வாங்கினுட்டு எல்லாருக்கும் சாதிச்சாச்சா அதுக்கப்புறம் அதை ஸ்வீகரிச்சுப்போம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் சேர்த்தோடனே எடுத்தோடனே அது கொடுக்குறது அமுது பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறா. ஆனால் அதுலேயும் ஒரு நியதம் இருக்கும் இல்லையோ? அப்போ அவர்கள் அது எல்லாருக்கும் சேர்த்துக்கொள்ளா அப்படிங்கிறத பார்த்து கொண்டு இதே போல தான் சடாரி சாதிச்சாலும் சரி, தீர்த்தம் சாதிச்சாலும் சரி, அது அது முதல்ல யாருக்கு இப்போ சாதிக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் முடிச்சுட்டு ஒரு சுவாமி சொல்லுவாரான், ஒரு ஜீயர் எல்லாருக்கும் சாதிச்சுட்டு கடைசியாக சாதி. இப்போ அத்தனை அடியவர்களுடைய அவளுக்கு சாதிச்சு கடைசியாக சாதிச்சா தான் பெருமை. அது முதல்ல எனக்கு சாதிக்கிறேன், இல்லை அவனுக்கு சாதிச்சேன் இவனுக்கு சாதிச்சேன்னு சொல்லதை காட்டிலும் கடைசியாக நமத்தை சாதித்து கொள்ள வேணும்னு தான் பெரியவர்கள்லாம் சொல்கிறா. மோர் முன்னாளரையர்னு ஒரு சுவாமி இருந்தார். இது அடுத்தது. இப்போ சாப்பாடை பற்றி தானே பேசிட்டு இருப்போம். காணும் சேர்ந்து உண்போம். அந்த சுவாமி என்ன பண்ணுவாரான், ஆச்சாரியனுடைய அந்த இலையிலே அவர் சாப்பிட்டு எழுந்துருவார். இவர் என்ன பண்ணுவாராம், முதல்ல கடைசியாக மோர் பிரசாதம் சாதிச்சிருக்காலும் இவர் என்ன பண்ணுவாராம், அதில் மோர் ஏன்னா வேற ரசம். இப்போ திருப்பி பிரசாதத்தை சேர்த்து நெல்லும் சேர்த்துட்டோம்னா ரசம் மாறிப்படும். ரசம்னா அடிய சொல்லி இந்த சாத்துவது அந்த ரசம் சொல்லலை, அடிய ரசம் மாறிவிடும். அதோட அந்த சாப்பிடக்கூடிய வாய்க்கு போகிறதான அந்த விருந்தினுடைய உணவு இருக்கே, இது காரம் புளிப்புன்னு இருக்கோ இல்லையோ, அது மாறிடும். அது மாறிடுதுன்னா சரியா இருக்காது இல்லையோ? அதனால அவர் என்ன பண்ணுவாராம், அதுவும் ஆச்சாரியர் எப்படி கடைசியாக முடிச்சிருக்கார், அப்போ கடைசியாக மோர் பிரசாதம் சாப்பிட்ருக்கார். பிரசாதத்தை போட்டுட்டு மோர் பிரசாதம் மோர் பேசி அதில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாத்தும்போது அதுக்கப்புறம் நெல்லும்போது இப்படி பின்னாடி போகிறான். இப்போ மோர் முன்னால் அறையறனே அவருக்கு திருநாமம். அப்படி அது ஒரு பாவம், அந்த ஆச்சாரிய பிரதிபக்தி அதில் அப்படி ஒரு பாவம் அவர்களுக்கு. அதனால அதாவது கருவறையல் புனிதம் அது கொடுத்துட்டான்னா கருவறையல் புனிதம் அன்றே புனிதம்னு சொன்னான். அவர்கள் கொடுத்துருவாளான்னா அவ்வளவு சுலபமாக கொடுத்துட மாட்டார்கள். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்றே. ஆழ்வார் தெரிவித்தார், போனகம் செய்த சேடம். அந்த போனகம் அவர்கள் சாப்பிட்ட மிச்சத்துக்கே உச்சிட்டம் சுபாவனம்னு சொல்கிறார். அப்போ அது எவ்வளவு சுபாவனம்னா உச்சிஷ்டம். உச்சிட்டம்னு சொன்னால் அந்த பெரியவர்கள் என்ன, அது கண்ணனும் கீதையில் சொல்லியிருக்கார், ஆறாருடைய உச்சிட்டம் தகும். அவர் சொல்லும்போது அதாவது பிதாவினுடைய உச்சிஷ்டம் ஆகும், ஜேஷ்ட பிராதா ஆகும், ஆச்சாரியனுடையது ஆகும், பகவானுடையது எப்படியுமே ஆகும், ஆச்சாரியனுடையது எப்படியுமே ஆகும். பரம பாகவதர்களாக இருக்கக்கூடிய இதனால தான் எம்பெருமானார் திருக்கட்சி நம்பிகளுடைய போனகம் வேணுமென்னு பிரியப்பட்டார், ஆசைப்பட்டார். அது என்னவோ கிடைக்காமலே அவருக்கு போயித்துன்னு நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். இப்போ உண்போம் என்று சொன்னால் உண்போம் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா எதுவும் பண்ண மாட்டோம். எனக்கு இடக்கையும் தெரியாது வழக்கையும் தெரியாது, நான் திருவாராதனை எங்கே பண்ணுறது? நம்ம நானும் எங்கேயாவது வெளியில் போனோம்னா முதல்ல பெருமாளுக்கு கட்டு, திருவாராதனம் அவுட், அதோடு சரி பண்ணலாமாண்ணா. இவன் மட்டும் போய் உட்காந்துன்னு மேஷையில் உட்காந்துன்னு சாப்பிட்றான். பெருமாளுக்கு கை காமிச்சிட்டு போகிறதுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் அது பண்ணுறது இல்லை. முதல்ல காலங்காத்தால் முகூர்த்தத்துக்கு முதல்ல போய் உட்காந்துடுவா. உட்காந்துட்டா இவா வந்ததுக்கு பிறகு தான்
முகூர்த்தமே ஆரம்பிக்க போகிறா, அந்த மாதிரி நினச்சின்னு போகிறா. ஆனால் அங்கே அப்படி இல்லையோ இவா வந்தா என்ன, வா கொடுக்குறத வா கடமை கொடுத்துட்டா. இவன் போய் முதல்ல உட்காந்துருப்பான், இங்கே பெருமாளுக்கு இல்லை இருக்காது. அப்போ எங்கே முக்கியத்துவம் இருக்குன்னா, பகவானுக்கு நாம் முக்கியத்துவத்தை காண்பிக்கவில்லை, ஏதோ லோகத்துக்காக காமிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது இல்லையோ. அங்கே போய் உண்போம்னா எல்லாருக்கும் சாதித்த பிற்பாடு நாமும் அத்தை உண்ண வேண்டும். அந்த ஆகாரம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆகார நியமத்துக்குன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் தமிழில் பிரபந்தமே பண்ணியிருக்கார். இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா நல்லது, இதெல்லாம் சாப்பிட்டா ராஜச குணங்கள் தாமச குணங்கள் தான் ரொம்ப மிகுந்து இருக்கும், சத்வ குணம் வரவே வராதுன்ற. அப்போ இதெல்லாம் பண்ணாதே. இப்போ உண்போம்னா பெருமாள் பட்டு சாப்பிடுமா? இல்லை, நாங்களாக சாப்பிடுவோம், சமைச்சு சாப்பிடுவோம். எப்பெல்லாம் பசிக்கிறதோ சமைப்போம், சமைச்சு நன்னா சாப்பிடுவோம். கிளம்பு உண்போம். சரி உட்காந்து சாப்பிடுவேளா? இல்லை, நின்றுண்டே சாப்பிடுவோம், நடந்துட்டே சாப்பிடுவோம், மாடு போவோம் பின்னாடியே போவோம் சாப்பிடுவோம். இவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். இது இருக்கோ இல்லையோ, இதுக்கு போட்டால் எவ்வளோ போட்டாலும் உள்ளே போயிட்டே இருக்குது, அதனால் சாப்பிட்டே இருப்போம் என்று நாம் சொன்னோம். இதெல்லாம் யாரு சொல்கிறா? இடைச்சி பாவனையில வாழ சொல்லிட்டு இருக்கா. எங்கள்கிட்ட நல்லதே இல்லைங்கிறா. அதுதான் சொல்கிறாங்க, என்னிடத்துல நல்லது ஏதும் இல்லை. கறவைகள் பிஞ்சென்னு காணும் சேர்ந்து உண்போம். காட்டுக்கு போகிறோம், போய் அங்கே போய் சாப்பிடுவோம், கூட்டாஞ்சோறு உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். பத்தராவி பெருமாள், பத்தராவின்னு பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அவன் பக்த விலோச்சனனுக்கு என்ன உயிர்த்திருமின்னு நாச்சியார் பாசுறோம். ரிஷிகள்லாம் நிறைய யாகங்கள்லாம் பண்ணபோது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பசி, அதனால் கேட்டது கண்ணனும் வரராமன் அந்த யாகங்கள்லாம் பண்ணுறா, அவள்கிட்ட போய் கேளுன்னா ரிஷிகள்லாம் கொடுக்க மாட்டேன் போயிட்டுவான்ட்டான். அதுக்கப்புறம் கடைசியாக ரிஷிபத்தினிகிட்ட திருப்பி வந்து சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோடு வந்து பசியில் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்டா, திரும்ப ரிஷிபத்தினிகள்கிட்ட போய் கேட்டேன்னு சொன்னால் ரிஷிபத்தினிகள்கிட்ட போய் கேட்டால் அவள்லாம் கொடுத்தானா இந்த அவள்லாம் நேராக கண்ணன் வந்திருக்கானா பலராமன் வந்திருக்கானா பார்க்கணும் சேவின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கொடுத்தா. வாங்கிட்டு திருப்பி போனா யாருமே ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள்லாம் யாகங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு பெரிய கோளாறாயிடுது அப்படின்னு யாரையுமே ஏற்றுக்கல. ஒரே ஒருத்தி மட்டும் தன்னையே விட்டாள். அப்போ அது தேகத்தை விட்டவன் ரிஷிபத்தினியை போலேன்னு சொல்லி ரிஷிபத்தினி அவள் விட்டாள், எல்லாவற்றையும் விட்டாள். நமக்கு வேண்டாம், இந்த சம்மந்தமே வேண்டாம், பெருமாள் திருவடி இருந்தால் போகிறோம்னு சொல்லிட்டா. அவ்வளவு தூரம் பத்த விலோச்சனன் அப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் இப்படி பசியோடு போச்சோ, இவாளெல்லாம் என்ன பண்ணுறா? காணம் சேர்ந்து உண்போம் சாப்பிடுவோம். ஒரு அனுஷ்டானம் கிடையாது, ஒரு எதுவுமே கிடையாது. ஒரு ஆச்சாரமோ அனுஷ்டானமோ அபிச்சேத்சு துராச்சாரா பஜதேமாம் அனன்யவா சாதுரேவ சமந்தவ்யா சம்யக்கு விவசித்தோஹி சஹ. இது கண்ணன் கீதையிலே சொல்கிறார். எவ்வளவு துராச்சாரனாக இருந்தாலும் சரி, என்னையே நம்பி ஒருத்தன் இருக்கான்னா அவன் ஞானிகளுக்குள்ளே ஒருவனாக கொள்ளப்படுகிறான்னு கண்ணன் கீதையிலே சொல்லியிருக்கார். இந்த இடத்துல காணம் சேர்ந்து உண்போம் இவாளுக்கு இருக்கக்கூடிய எங்கள் இடத்துல நல்லது இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கா. இப்போ கை முதல் எதுவும் இல்லை, ஆகிஞ்சன்யம் இல்லை, அதுதானே சொல்கிறா. அப்போ அது சொல்கிற போது என்ன சொல்கிறா? எங்களுக்கு ஒரு நல்லது இல்லை, அனுஷ்டானமே இல்லை, காணம் சேர்ந்து சாப்பிடுவோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். அறிவுனா ஏதாவது பள்ளிக்கூடம் போயிருக்கலன்னா, அதாவது இது என்னன்னு சொல்கிறது, மழைக்கு கூட ஒதுங்கினது கிடையாது சொல்கிறாளா இல்லையா? நான் போகிறதே கிடையாது. ஏன்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம், ஒன்றுமில்லாத ஆய்க்கணும், அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்கணும். பசு மாடு தான் நாங்கள். பசு மாட்டுக்கு என்ன தெரியும்? 4 கால் பிராணிக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம அதை என்ன பக்தி பண்ணுமா? அதுக்கு பண்ண போகிறது இல்லை. அதே போலத்தான் நாங்களும் அறிவே இல்லாத ஆய்க்குலத்திலே பிறந்தோம். அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து மேலே சொல்கிறா, கறவைகள் பிஞ்சென்னு காணஞ்சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி வருந்தனை. என்ன சொல்கிறா? அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம். மேலே சொல்கிறா, கறவைகள் பிஞ்சென்னு காணஞ்சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறவொன்றுமில்லாத கோவிந்தா. நாங்கள் எங்களுக்கு இல்லை அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம், நாங்கள். நீ யாரு? நான் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. எங்களிடத்துல எப்படி அறிவு இல்லையோ அது ஒரு பெரிய குறை. அறிவினால் குறைவிலம். அறிவு இல்லைங்கிறது எதை பற்றின அறிவுன்னா பகவானை பற்றின அறிவு. அதனாலே அது இல்லவே கிடையாது, எங்களுக்கு இல்லவே இல்லை. ஆய்குலத்து உந்தன்னை பிறவி வருந்தனை, ஒன்னா நாங்கள் பெற்றிருக்கோம். நீ எங்களுடைய குலத்திலே வந்து பிறந்தாய், அதுதான் நாங்கள் பண்ண பெரியசு. எங்களுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி வருந்தனை புண்ணியம் அவடையோம் குறவொன்றும் இல்லாத கோவிந்தா. எங்கள்கிட்ட இருக்கிறது ஊற குற்றம், உன்னிடத்தில் இருக்க ஊற நேரம்.
எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ சர்வைங்க. அப்படி புண்ணியம் யாவுடையோம், ஏதோ ஒரு புண்ணியம் இருக்குன்னா, ஏதாவது ஒரு புண்ணியமாவது இருக்கு சொல்லு. இந்த கைசிக மகாத்மியத்தில் பார்க்குற முடியும், ஏதாவது ஒரு புண்ணியத்தை பாடிப்பிய, பெருமாள்கிட்ட போய் புண்ணியம் பாடிப்பிய, அதோட பலனை கொடுன்னு அந்த பிரம்மராட்சது கேட்டுது நம்பாடுவான் இடத்துல. அந்த நம்பாடுவான் கைசிக மகாத்மியத்தில் கைசிக ஏகாசனிக்கு பார்த்த முடியும். அதில் அவர் சொல்லுது, ஏதாவது ஒன்றாவது பாடிப்பிய, அந்த பாட்டினுடைய பலத்தை நமக்கு கொடு. நான் எதுவுமே எதிர்பார்த்து பெருமாள்கிட்ட பாடவே இல்லை, கடைசி வரைக்கும் விடவே இல்லை. சரி, கடைசியாக ரொம்ப பிரார்த்தித்ததுக்கப்புறம் இந்த கைசிக மகாத்மியத்தினுடைய அந்த பண்ணனுடைய பலத்தை சொல்கிறேன். அதுவும் நான் உந்தன்னோட வேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொன்னால், அதாவது நான் உன்னையன்று இலேன் கண்டாய் நாரணனே என்னையன்றி நீ இல்லை. இதை ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஒன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, என்னை விட்டுட்டு ஒன்னால் இருக்க முடியாது. ரெண்டு பேரும் அவ்வளவு சம்பந்தம் இருக்குது. அப்போ உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஒரு நாள் அந்த உறவை மாதா நாராயணா பிதா நாராயணா, மாதா பிதா பிராதா அப்படின்னு சர்வம் சுகிருத்து கதி நாராயணான்னு சுபாலு உபனிஷத்து சொல்லுகின்றது இல்லையோ. இப்போ எல்லா விதமான உறவுமாக சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாதந்தையரை எல்லாம் அவரே இனி ஆவாரேனா எல்லா உறவும் இருக்குது. இந்த உறவு இருக்கிறதுனால உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நாங்கள்லாம் யார்? அறியாத பிள்ளைகள், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, இடக்கை வழக்கை தெரியாது இருக்கக்கூடிய நாங்கள். நீ நாராயணனுக்கு மூலமந்திரமாக இருக்கக்கூடிய நாராயணன் இருக்கக்கூடிய பெரியவன் இருக்கிய நீ. அப்படி இருக்கிறவனே நாங்கள் என்ன சொல்லிட்டோம்? எங்களுக்கு தெரியாதனமாக என்ன பண்ணிவிட்டோம்? உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும். எங்களுக்கு ஒன்றும் ஞானத்தில் மிகுதியெல்லாம் இல்லை, ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் அறியாத பிள்ளைகள், எங்களுக்கு ஞான நிறைவு இல்லாமையாலே அறியாத பிள்ளைகளோ என்ன பண்ணிட்டோம்? உன்னை பார்த்த இடத்துல அப்படி சொல்லிவிட்டோம். என்ன சொன்னோமா நாங்கள்? அன்பினால், பிரீத்தியினாலே, அன்பினால் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க உரியாது, அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அடைத்தனும் சீருளாதே. சின்ன பேரை கூட்டுட்டோமா, கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணணும். அவருடைய இந்த அவதாரத்துக்கு சிறப்பே என்ன? கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பசுமாடோட வரணும், வந்துட்டு இந்த பசுமாடு கூட்டத்தோடு இருந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கணும்னு வந்து எளிமையை காட்ட வந்த இடத்துல பெருமதோத்தும்படியாக சொல்லிட்டோம்னா எப்படி இருக்கும்? இப்போ அவர் எளிமையை காட்டணும்னு மேலேருந்து ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கிறவர் கோவிந்தனாக வந்திருக்காருங்க. வந்த இடத்துல நீதான் நாராயணன், நீதான் நாராயணன், நீதான் நாராயணன், எவ்வளோ பெருமை இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் வந்த இடம் ஸ்ரீ கிட்டாவதாரம், கோவிந்தன் என்னை சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னுட்டு நான் வந்திருக்கேன். கோவிந்தன் குணம்பாடின்னு சொல்லும்படி எல்லாரும் கோவிந்தனை பற்றி சொல்லணுங்கிற இடத்துல நீங்கள்லாம் போய் என்னை பெரிய பெரிய பேராக கூப்பிட்றங்களே. நாராயணனுங்கிற பேருனா சின்ன பேராக அதுதான் நாராயணங்கிறது தான் பெரிய பேர். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, சிறு பேர் அழைத்தனும் சீருளாதே. நாங்கள் சின்ன பேரை சொல்லிட்டோம், அது நாராயணங்கிறது பெரிய பேர். ஆனால் இவன் என்ன சொல்கிறா? கோவிந்தன்னு சொல்லியிருக்கணும், அதான் சொல்லாமல் என்ன பண்ணிட்டோம்? நாராயணனேன்னு சொல்லிட்டோம். பரத்தும் தோன்றும்படியாக நான் உன்னை சொல்லிட்டேனே, அதனால கோவிந்தான்னு சொன்னால் எனக்கு பிடிக்கும். அது கூட நீங்கள் நாராயணன் சொல்கிற போதில் நான் இங்கேருந்து வந்திருக்கேன், அதெல்லாம் வந்திருக்கீங்க. நீங்களாம் திருப்பி நாராயணன் நாராயணன் சொன்னால் எப்படி இருக்கும்? இது அப்படியே வாசி. எட்டாவதாரத்துக்கு ஸ்ரீ ராமாவதாரத்துக்கு அப்படியே வாசி. எட்டாவதாரத்தில் அப்பப்போ நாராயணங்கிறத காமிச்சிட்டே இருப்பார். சதுர்புஜத்தோடு வருவார், அப்படியே திடீர்னு சக்கச்சக்கத்தோடு வருவார், இப்படியெல்லாம் வருவார். விஸ்வரூபம் எடுப்பார், எல்லாம் பண்ணுவார். எட்டாவதாரத்தில் மனுஷே பரத்தம் பண்ணுவார் அப்பப்போ. அதாவது கோவர்தனத்தை உத்தரணம் பண்ணுவார். இதெல்லாம் யாரும் பண்ண முடியாது, ஆனால் அவர் பண்ணுவார். ஆனால் ஸ்ரீ ராமாவதாரத்தில் பார்த்தோம்னா அப்பப்போ சொல்லுவார், நான் யார் தெரியுமா? தசரதாத்மஜன் அப்படி சொல்லுவார். நீங்களாம் நாராயணன்னு சொல்லாதுங்க, நான் யார் தெரியுமா? தசரதாத்மஜன், தசரதனுக்கு பிள்ளைன்னு சொல்லுங்க என்ன சொல்லுவார் அப்பப்போ. அங்கே பார்த்தோம்னா நாராயண பரத்தத்தை காமிச்சிக்கவே மாட்டார், இங்கே அடிக்கடி காமிப்பார் ஸ்ரீ கிட்டாவதாரத்தில். அதனால் சின்ன பேராக கூப்பிட்டு என்ன ரொம்ப அவமரியாதை பண்ணுறங்கோ. சிறு பேர் அழைத்தனும் சீருளாது, நான் சொல்லிட்டேங்கிறதுக்கா நீ கோபித்து கொள்ளாதே, எங்கள் மேலே அப்படி வெகுண்டு எழுந்து விடாதே. ஏன்னா சித்த உபாய ஸ்வீகாரமாக வந்துள்ளோம். எங்கள்கிட்ட தான் கை முதல் இல்லைன்னு சொல்லிட்டேனே. கை முதல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன விடுறையோ அதுதான் வழி, அவ்வளோதானே. நமக்கு இங்கே எங்கேயோ போகிறோம், ஏதோ பெருமாள் ஜெயிக்க போகிறோம், ஒரு இடத்துக்கு போயிட்டா ஒரே ஒரு நாள் சாப்பிடவே இல்லை.
ரொம்ப அங்கே இங்கேயும் போய் எல்லாம் போட்டு பெருமாளை சேவிச்சுட்டு போய் ரொம்ப பசி. இன்றைக்கி ஆச்சு துவாதசி ஆச்சோ இல்லையோ, துவாதசி அன்றைக்கி போயிட்டோம். நான் பூரா ஏகாதசி பூரா அமுதே பண்ணக்கூடாது இல்லை, பண்ணலை. அடுத்த நாள் துவாதசி எல்லாம் தீர்த்தமாட்டு புஷ்கரணிக்கு போய் தீர்த்தமாட்டு அதுக்கப்புறம் அங்கே உட்காந்தோம். உள்ளே போனோம். அங்கே பார்த்தோம்னா ததியாராதனம் நடந்து முடிஞ்சிடுது. இப்போ காணும், பிரசாதம் இல்லை. அங்கே போய் என்ன சுவாமி ஏதாவது பிரசாதம் இருக்கா அப்படின்னா, வெறும் பிரசாதம் இருக்குது, மோர் இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னா, அதை கொடுக்க போகிறோம். அதுவே போக்கியம், பரம போக்கியம். அதை கொடுத்தேன்னா இதுவே ரொம்ப போக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். அதில் ஏதாவது கொஞ்சம் நெடுரம்பது இருக்கா அப்படின்னா, நெடுரம்பதில் கடைசியாக கொஞ்சமாக இருக்குது மிச்சம், இந்தாங்க அப்படின்னா, இதை விட போக்கியம் ஏதாவது இருக்க முடியுமான்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி தான் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கிற போது சித்த உபாயமாக என்னிடத்துல அகிஞ்சன்யம் என்ன ஏதும் இல்லாத போது நான் உன்னிடத்துல எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்க முடியுமாண்ணா? ஆனால் அப்படி தான் இருக்குங்கிறா. பூர்வாச்சாரன் என்ன சொல்கிறான்னா, துவயமகாமந்திரத்தை சொல்லிட்டு நான் பெருமாள்கிட்ட மோட்சம் கேட்குறேன். இதானே பண்ணிட்டுருக்கோம். துவயத்தை சொல்கிறேன், சர்மஸ்லோகத்தை சொல்லிட்டு பெருமாள்கிட்ட மோட்சம் கொடுன்னு கேட்குறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ராஜா முன்னாடி ஒரு பிரஜை போய் நிற்கிறான். அவன் ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம், ₹1 ₹2 இருக்கோ, இனி ₹3 நோதில்லை, அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய், ராஜா உனக்காக நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இந்தாரும் பாரு, பச்சைலா மஞ்சளாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் மசேன்னு இருக்கு பாரு, புழிஞ்சா நன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சாதம் நன்னா பண்ணலாம். அது நல்லா கடலைப்பருப்பை போட்டு உளுந்து பருப்பு போட்டு கடுகு உளுத்து நல்லா வெடிக்க விட்டு நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா இஞ்சியில் நல்லா திருத்தி அதில் போட்டோம்னா ரொம்ப ஆனந்தமாக சாப்பிடலாம் எலுமிச்சம்பழம் சாதம். இந்தார் அப்படின்னா, அப்படியான்னு ஒரு ஆண் பார்க்குறார் ராஜா. அவர் ஆண் கேட்குற போதே இந்த ராஜ்யத்தை, இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு இந்த ராஜ்யத்தை கொடுத்துடுறீரா அப்படின்னு கேட்டால் அவருக்கு என்ன கோபம் வரும்? எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துக்கிட்டு என்கிட்ட எலுமிச்சம்பழத்துக்கு இல்லை நினச்சிட்டுருக்கியா, வீங்கி போயிட்டு உட்காந்துருக்கேடா, என் இடத்துல எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ராஜ்யத்தை கேட்குறே நீ, சொல்ல மாட்டார். அதே போல தான் நம்ம பெருமாள்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறோமேனா எப்படி இருக்கு, எலுமிச்சம்பழம் போல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றுமே பண்ணலை, நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நாம் அவரிடத்துல போய் சொல்லி, பெருமாள் நான் சரணம் என்று வந்து விட்டேன், எனக்கு நீ ரட்சித்தே ஆகணும்னு சொன்னால் அதை போல இருக்கான். அப்போ சித்தோபாய ஸ்வீகாரன்ட்டை அப்போ நான் ஒன்றுமே என்னிடத்துல பண்ணலை, நீ உன் திருவிழத்துக்கு நீ என்ன பண்ணுறியோ அதுதான் நடக்கணும். நான் நினச்சி ஒன்றும் இல்லை, சாத்தியோபாயமாக நான் பண்ணிவிட்டு பெருமாளே நீ அதை எனக்கு நான் பண்ணதுக்காக அதை கொடுன்னு கேட்குறது, அதெல்லாம் இங்கே இல்லை. சாத்தியமா? பெருமாள்கிட்ட போய் நான் வந்துட்டு சரணாகதி பண்ணுறேங்கிறது ஒரு சாத்தியமா, ஒரு சாதனமா? என்ன இல்லை, சரணாகதி பண்ணணும்னு சொல்லி பண்ணுறேன். அப்புறம் ஓன் திருவுள்ள எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணு. நான் உனக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறேன், ஆனால் இந்த அட்வைஸ் பிரகாரம் இதுதான் நியாயமாக இருக்கும், அதுக்காக நான் உனக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறேன், அப்புறம் உன் இஷ்டம். இப்போ பெருமாள் அப்படி தான், நான் பண்ணுறத பூரா பண்ணுறேன், பெருமாளை உன் கையில் விட்டுவிட்டேன், உன் திருவடியில் விட்டுவிட்டேன், கையில் இல்லை திருவடியில் விட்டுட்டேன். இனிமேல் நீயாக பார்த்து தேவரீர் உள்ள திருவுள்ளம் பற்றி தேவரீர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணும் அப்படின்னு விட்டுட்டா, அப்போ என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால தான் கைமுதலில்லா தன்மையினாலே நாம் எல்லாருமே எப்படி இருக்கோம், அனன்ய சரணனா. கதி வேறெங்கும் இல்லை, கதியே இல்லை. ந ஜானே மதிகன்ய ந ஜானே கதிமன்யதா ந ஜானே கதிமன்யதா, வேற போகிறதுக்கு போக்கிடம் இல்லை, இதான் அர்த்தம். அனன்ய கதி ஆகிஞ்சன்யம் என்னிடத்திலே உன்னோட உயர்வான ஒரு விஷயத்தை கேட்கணும், கைங்கரியத்தையும் புருஷார்த்தத்தையும் கேட்க வேண்டும். அது கேட்கணும்னா எப்படி இருந்திருக்கணும், பெருமாள்கிட்ட போய் கேட்கணும்னா அதுக்கு ஒரு விசேஷனம் வேண்டாமா, அவருக்கு ஒரு அருகதை வேண்டாமா? ஒன்றும் அருகதை கிடையாது. என்னிடத்துல ஒரு நல்லதும் இல்லை, உன்னிடத்துல குறையே இல்லை, இது ரெண்டும் சேரணும். குறையே இல்லாதவனே இந்த நிறையா இருக்கிறவர் என்ன பண்ணணும்னா, இவன் மேலே ஒரு நிறைய வைக்கணும், வச்சுட்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்கணும். அப்போ மடிமாங்காய் தான் பண்ணணும். ஒரு பிள்ளை இருந்தான், அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, அவனுக்கு வேறு இந்த போவான் வருவான் படிப்பான் கொள்ளுவான் ஆற்றுல காரியம் பண்ணுவான் அதான் பண்ணுவான். ஆனால் ஒரு மாந்தோப்புக்காரனுக்கு அந்த பிள்ளையை கண்டா பிடிக்கல, அவனை எப்படியாவது திருட்டு பட்டம் கட்டணும்னு நினச்சிட்டே இருந்தான். என்ன பண்ணா, பிள்ளை இங்கே வானான், அண்ணா வைகாசி மாதம் மாங்காய் காய்ச்சிருந்தது, அவன் மாங்காய் கொடுக்கணும், அவனை எப்படியாவது திருட்டு பட்டம் கட்டணும்ட்டு வானான். இல்லை நான் வரல நான் இல்லை வாயேன் அப்படின்னு சொன்னால் அவன் போனான்.
கால்சரா போட்டு இப்படி போயிருக்கான். போன உடனே அவன் பையில் 2 மாங்காய் போட்டான். மாங்காய் திருடிட்டான்னு சொல்லிவிட்டான். திருடானா? இல்லை. இதே போல தான் மடிமாங்காய் இடுதல், இதுக்கு தான் பேர். இது மாதிரி என்ன பண்ணுறா பெருமாள்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறையை நிறையாக மாற்றுகிறான். ஒரு படுபாவி அவன் என்ன பண்ணான், பசுமாட்டை அடிக்க போகிறான். எங்கே போகிறான்? அது பசுமாட்டை போய் யாரான்னு குச்சியால் அடிப்பாளா? அடிக்கூடாது, எதையுமே அடிக்கூடாது. அப்போ அது ஓடுனா சந்நிதியை சுற்றி ஓடுது. சந்நிதிக்கு பிராகாரத்தை சுற்றி ஓடுது. ஓடுற போது அது அப்பிரதட்சணமாக ஓடுகிறது, பிரதட்சணமாக கூட ஓடல, இப்படி ஓடுது. இவன் குச்சியை துரத்திட்டே ஓடுறான். பெரிய தறி எடுத்துன்னு ஓடுறான். ஓடி துரத்தி வந்து முடிச்சிட்டான். இந்த பக்கம் போயிடுது, அது போயிடுது. பெருமாள் நினைச்சினார், என்னுடைய சன்னிவேசத்தை இவன் பிரதட்சணம் செய்தான். செஞ்சானா? பசுமாட்டை அடிக்க போயிருக்கான். அவனுக்கு பாவம் தான் வந்து சேரணும். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறார், அவன் என்னுடைய சந்நிதியை சுற்றினானே என்ன சொல்கிறார். ஒருத்தர் ரொம்ப ரொம்ப தீனதயாளன், ரொம்ப அப்படியே தீனதயாளான பெருமாளை தான் சொல்லுவோம். தயாளு குணம், ரொம்ப இறக்க குணம். அப்படின்னா அடி சொல்கிறது இறக்க குணம் இல்லைன்னு சொல்ல வரேன். அவருக்கு இல்லை. அவருக்கு 6 வீட்டுக்கு வந்தால் பிடிக்காது. தென்னால உட்கார்ந்த கூட பிடிக்காது. தண்ணி எடுத்து ஊற்றிட்டு போடுவார். அவ்வளோ நல்ல விருத்தி. அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு 6 தான் பிடிக்காது. ராத்திரி 1:30 மணிக்கு வந்தால் இவன் என்ன பண்ணிவிட்டான், அன்றைக்கி தான் 11 மணி வரைக்கும் சீட்டாட்டம் இல்லாமல் விளையாடிவிட்டு நேரம் போய் படுத்துட்டான். 12 மணிக்கு போய் படுத்துட்டான். 1:30 மணி 2 மணிக்கு நிறைய யாத்திரைகள் பெருமாள் செய்ய போனவா எல்லாரும் வந்தால் திண்ணை பெருசாக ஒரு பெரிய தனவான் போல இருக்குது, நமக்காக எவ்வளவெல்லாம் கட்டி வச்சிருக்கார், திண்ணை கட்டி வச்சிருக்கார். அந்த நாள் அதுக்கு தான் பண்ணுவா. அப்போ அதுக்காக கட்டி வச்சிருக்கார். எவ்வளோ நல்லவர் அவர் பார்த்தோம்னா அவர் உண்மையாக நல்லவர் இல்லை. ஆனால் அவன் நினச்சிக்கிறான் ரொம்ப நல்லவராக இருப்பவர்களுக்கு இவ்வளோ பெரிய திண்ணை கட்டியிருக்கார், நமக்காக தான் கட்டியிருக்காருன்னு எல்லாம் துண்டை விரிச்சா படுத்துட்டான். அவன் 4:30 மணிக்கு எழுந்துடுவான். இவெல்லாம் 4 மணிக்கு புறப்பட்டா எழுந்துட்டா கிளம்பி போயிட்டான். இப்போ அவன் பெருமாள் நினைச்சுக்கிறார், என் அடியாருக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய். என் அடிவர்கள்லாம் வந்தாலே படுத்துக்கிறதுக்காக நீ நிழல் கொடுத்துருக்க பத்தியா? பண்ணானா? இல்லை. அப்போ இல்லாத குற்றம் நிறைய இருக்கிற குற்றம் இருக்குது. ஆனால் இருக்கிற குற்றத்தையும் நிறையாக்கி கொள்கிறான். அப்போ நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை, அதை கை முதல் எதுவும் இல்லை. அப்படி இல்லாத போது அதை நிறையாக்கி கொள்கிறான். நமக்கு இருக்கக்கூடியது அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் பெருமான், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன். அவன் தான் நாங்கள் பண்ண தப்பெல்லாம் இருக்கு பத்தியா, அபராத க்ஷாமணம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பிராபிய பிராபகத்தை அதை பிரார்த்தித்து புருஷார்த்தத்தை கைங்கரியத்தை உன் திருவடிகளே கொடுக்க வேணும் என்பதை பிரார்த்திக்கணும். அது பிரார்த்திக்கிறதுக்கு என்ன சொல்லணும், என்னிடத்துல நல்லதில்லைன்னு சொல்லிக்கணும், என்னுடைய தப்பெல்லாம் சொல்லிக்கணும். பராசர பட்டர்கிட்ட ஒருத்தர் வந்தார். பராசர பட்டர் காலக்ஷேபம்லாம் முடித்தோடனே பராசர பட்டருடைய காலக்ஷேபம் ரொம்ப ஆச்சரியமாக நடக்கும். அந்த பராசர பட்டருடைய காலக்ஷேபத்தில் ஒரு சுவாமி உட்கார்ந்துட்டு கேட்டிருந்தார். அவருக்கு கோபம்னா கோபம், ஏன்னா அவரை திட்டணும்னு தான் வந்து உட்காந்துருக்காரு. காலக்ஷேபம்லாம் முடிஞ்சவன எழுந்திருந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டினார். பட்டரை போய் யாரானு திட்டுவாடா, ரொம்ப கொடூரமாக திட்டினார். இதெல்லாம் கேட்டே இருந்தார் பட்டர். அப்படியே கேட்டு அப்படியா அப்படின்ட்டு தன் கழுத்தில் மாட்டிருந்த ஒரு சங்கிலி எடுத்து அவருக்கு கழுத்தில் சாத்தினாராம். எப்படி இருந்திருக்கும்? இதுதான் குற்றம் செய்தவர் பக்கலிலே பொறைன்னு சொல்கிறார் ஒருவர்கள்லாம். குற்றம் செய்தவர்கள் பக்கலிலே பொறை, அவரிடத்துல நல்லதை காமிக்கணும். அதாவது ஒருத்தர் நமக்கு ஒரு கெட்டது பண்ணுறான்னா அந்த கெட்டதையே நல்லதாக எப்படி மாற்ற வேண்டும்னு பார்க்கணும். ஒருத்தர் நம்மள்கிட்ட ரொம்ப காட்டம் கட்டுறான், பாவாளை நம்ம அது எப்படி நல்லதாக மாற்றணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணும். அப்போ குற்றம் கண்டவர்கள் பக்கலிலே பொறை காமிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கா ஒருவர்கள்லாம் சுவாமி பிள்ளவலகாரியம் தெரிவிக்கிறார். அப்படின்னா அப்போ அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய குறை அபராத க்ஷாமணம் பெற்றுக்கொள்ள வேணும். பராசரப்பட்ட திட்டினவனே அவர் சங்கிலி எடுத்து மாட்டினார். சிஷாலம் சொன்னா, இது தெரிஞ்சிருந்தா நான் திட்டிருப்பேனே அவரை அப்படின்னா இல்லை. சுவாமி அவருக்கு சங்கிலி சாத்தினீங்கன்னா சொன்னார், நான் நித்தபடியாக 2 காரியம் பண்ணோம். ஒன்றும் பெருமாளுக்கு திருவாராதனம் காத்தாலேருந்து ஆரம்பித்து ராத்திரி தூங்குற வரைக்கும் திரட்டபியோ சோதபியோ மந்தபியா நித்யா சித்யான்னு மரணசீலகா முனிகி என்னும் இப்படித்தான் இருக்கணும். பெருமாளை தியானம் பண்ணோம், வந்தனம் பண்ணோம், அர்ச்சனம் பண்ணோம், தாசியம் பண்ணோம், சக்கியம் பண்ணோம், ஆத்ம நிவேதனம் பண்ணோம், இதே பண்ணிருக்கணும். ஆனால் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு பட்டர் செலுப்பிச்சுக்கிறார். இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை. இன்னொன்று பெருமாள் படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவெல்லாம் இன்னைக்கு கூட தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அபராத க்ஷாமணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எம்பெருமானிடத்தில். அதெல்லாம் நான் பண்ணலையோ இல்லையோ, ஏன் சார்பில் இந்த சுவாமி இதை பண்ணுறார், என்னுடைய தவறு குற்றங்கள் என்ன இருக்குங்கிறத இந்த சுவாமி நன்னா தெரிவிச்சார் இல்லையோ. அதனால தான் அவருக்கு
எனக்கு தெரியல, என்னுடைய குற்றம் என்னிடத்துல தெரியவில்லை. அந்த தெரியாத குற்றங்களை எல்லாம் நான் பகவானிடத்துல சொல்லிக்கணும். அதை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பண்ணலையோ இல்லை நான் பண்ணலையோ இல்லையோ, என் காரியத்தை இவர் பண்ணாரா இல்லையா, அவருக்கு நான் அனுகூலம் தானே எனக்கு பண்ணியிருக்கார், அதனால நான் அவருக்கு சங்கிலி சாத்தினேன்னாராம். இதுதான் அமர்யாதகா க்ஷுத்ரஹா க்ஷலமதிஹி அசூயா வஞ்சனபரஹா பாபிட்டஹான்னு ஆளவந்தார் ஒரு பெரிய பட்டியலே போடுறார். நான் எவ்வளவும் கொள்களம், ஒரு குற்றம்னு சொன்னால் அந்த குற்றத்துக்கு இருக்கக்கூடிய கொள்களம் யாருன்னா அடியதான். அமர்யாதன் க்ஷுத்ரா சலமதி அசூயா வஞ்சனவரா பாபிட்டா சத்ரபந்துஷ்யம் அப்படின்னு சொல்றது மாதிரி எல்லா குற்றமும் என்னிடத்தில் இருக்கு. அந்த அபராதத்தை பெருமாளே உன்னிடத்தில் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அபராத சகஸ்திரபாஜனம் பதிதம் பீம பவான் போதரே அகதிம் சரணாகதம் ஹரேஹே கிருபையா கேவலமாத்மசாத் குருன்னு அபராதம் பூரா பண்ணியிருக்கேன். இது கடாம்பியாச்சான் திருமாரஞ்சோலமல் பெருமாளை போய் கள்ளழகர் போய் செய்ய போனாரா, சேவிச்சாராம். சேவிச்சோன்னா ஒரு அருளப்பாட்டிடும் அப்படின்னு சொன்னாராம் கடாம்பியாச்சானை பார்த்து. அப்போ அவர் சொன்னாராம் ஆளவந்தாருடைய ஸ்லோகத்தை, இந்த ஸ்லோகத்தை சொன்னார். அபராத சகஸ்திரபாஜனம் பதிதம் பீம பவான் போதரே அகதிம் சரணாகதம் ஹரேஹே கிருபையா கேவலமாத்மசாத் குருன்னு சொன்னாரா. பெருமாள் ஆச்சானே என்ன சொல்லி ராமானுஜத்தை அவதாரம் பண்ணிட்டாரு, நீங்கள்லாம் அகதின்னு என்னவா சொல்லிக்கிறீங்க, ராமானுஜருக்கு முன்னாடி வந்த ஸ்லோகம், ராமானுஜர் அவதாரத்துக்கு முன்பாக வந்த ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் ஆளவந்தார் பண்ணது. அதான் எம்பெருமானார் வந்துட்டாரு, இனிமே அகதின்னு ஆறும் கிடையாதுன்னாராம். அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பாவங்கள்லாம் பண்ணியிருக்கேன், இந்த பாவத்தெல்லாம் உன்னுடைய திருவடிகளிலே வைக்கிறேன், நீ தான் எனக்கு என்ன பண்ணணும், அகதியாக வந்திருக்கிறேன்னு என்னை ரட்சித்து கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்கிறோம். அந்த ஸ்லோகத்தை சொன்னவொடனே பெருமாள் இந்த மாதிரி அர்த்தம் சொன்னாராம். இனிமே 6 அகதி கிடையாது, இருக்கார் ஒருத்தர், ராமானுஜன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னோம்னா சித்த உபாய ஸ்வீகாரமாக பெருமாளே நம்ம ரட்சிக்க வேணும். அதனால எனக்கு இருக்கக்கூடிய குற்றம், நான் செய்வது நல்லதே கிடையாது, எனக்கு இருக்கக்கூடிய குற்றத்தில் என் நிறைய இருக்கு, ஆனால் ஒன்னிடத்தில் இருக்கிறது நிறை இருக்கு. அந்த நிறையை நம்மோடு ஒரு பள்ளம் இருக்கு, மேடு இருக்குன்னா அங்கிருந்து மேட்லேருந்து எடுத்து அங்கே பள்ளத்தில் போட்டால் பள்ளத்தை மேட்டாக்கலாமோ இல்லையோ, அது மாதிரி உன்னுடைய நிறையெல்லாம் எங்களிடத்திலே சேர்த்தாய் என்னால் அந்த நிறை மேலே வந்துருக்குன்னா நீ அப்பயாவது என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பெருமாள் உன்னை ரட்சித்தோம் சொல்லிடுறார் அப்படின்னு சொல்லணும்னா இறைவா நீ தாராய் பறை ஏலோ ரம்பாவாய்ன்னு சொன்னது 28வது பாசம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கவன்னார் திருவடிகளே சரணம்.